நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து அட்டகாசமா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். கடைசியில பார்த்தா, நம்ம மனோவ வந்து பயங்கரமா பிளான் போட்டு நம்ம எழில வந்து அவர் வாயாலே வந்து, நான் வந்து மனோவ தான் கல்யாணம் பண்ண போறேன் அப்படிங்கிற மாரி சொல்ல வச்சுட்டாரு அப்படின்னு தாங்க சொல்லணும். ஆனா அதையெல்லாம் அந்த பக்கம் பார்த்தா குழந்தைகளும், நம்ம சுடரும் சேர்ந்து கெடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறப்போ நம்ம சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம மனம் வந்து பிளான் போடுறாங்க. எப்படியாவது வந்து நம்ம வந்து எழில வந்து கல்யாணம் பண்ணி ஆகணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாரி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது, இதுக்கு வேறு வழியே தெரியாது. நமக்கு 2 பேரும் நெருக்கமாக இருக்கிற மாரி நம்ம வந்து மீடியாவுக்கு வந்து தெரிவிக்கணும். அப்போ தான் இதெல்லாம் சரியா வரும் அப்படின்னு சொல்லிட்டு மீடியாக்காரங்ககிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க. இந்த டயத்துக்கு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்களுக்கும் சொல்லிடுறாங்க. போலீஸ்காரங்களுக்கு தெரிஞ்சால் தானே இஷ்யூ வந்து பெருசாகும். அதனால் அவங்ககிட்டே சொல்லிடுறாங்க. இந்த டயத்துக்கு வாங்க அப்படிங்கிற மாரி சொல்லி அவங்களும் சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிவிட்டு போலீஸ்காரங்க கரெக்டாக வர்றாங்க. அந்த நேரத்தில் பார்த்தா நம்ம மனம் வந்து அழுது வந்து அந்த எழில்கிட்ட வந்து அழுது புலம்புற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. சரி சொல்லி சமாதானப்படுத்துவோம்னு சொல்லிட்டு எழில் என்ன பண்ணுறாருன்னா லேசாக கட் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. அந்த நேரத்தில் வந்து போலீஸ் வந்து பார்த்துடுறாங்க. இப்படி பண்ணிட்டீங்களே, டாக்டரை வந்துட்டு இப்படி ஒரு பொண்ணை வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க. வெளியில் வந்து பின்னாடியே வந்து நம்ம மனோ வந்து வெளியில் வராங்க. அவங்கள பார்த்த உடனே அங்கே ப்ரெஸ்ஸு மீடியாக்காரங்க எல்லாருமே வந்துட்டு, என்னம்மா இது ஒரு கல்யாணம் ஆகாத பொண்ணை வந்து இப்படி ஒரு டாக்டர் வந்து கட்டி பிடிச்சிட்டாரு. ஆல்ரெடி இந்த டாக்டர் வந்து பெஸ்ட்டு டாக்டர் அவார்டு வேறு வாங்கியிருக்காரு. இவர் இப்படியா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவங்க வந்து தரக்குறைவாக கேள்வி கேட்க ஆரம்பிக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த இடத்துல வந்து நம்ம மனோ வந்து எழில காப்பாற்றுற மாதிரி நடிக்கிறாங்க. அவர் வேறு யாரும் கிடையாது, நானும் எழில வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், அதனால தான் அவர் என்னை கட்டி பிடிச்சாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. அது வந்து நியூஸ் தீயாக பரவிடுது. அதை பார்த்துட்டு மனோவோட அப்பா வந்து அந்த நியூஸ் எல்லாம் கேட்டுட்டு அதிர்ச்சி அடைஞ்சு வீட்டுக்கு வர மாதிரி காட்டுறாங்க. வீட்டுக்கு வந்துட்டு நம்ம மனோகிட்ட கேட்குறாங்க, அம்மா என்னம்மா இப்படி பண்ணிட்ட, உனக்காக நான் வெளியில் எங்கெங்கேயோ மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்கேன், அன்றைக்கி வந்த மாப்பிள்ளையும் நீ கோவப்பட்டு விரட்டி விட்டுட்ட, நீ நான் எப்படி போய் வெளியில் போய் வந்து நான் உனக்கு மாப்பிள்ளை பார்க்குறது, இந்த நியூஸ் எல்லாம் வெளியில் வந்துருச்சு, நீயும் எழிலும் சேர்ந்து இருக்கிற மாதிரி நியூஸ் எல்லாம் வெளியில் பார்த்துட்டு அவனுக்கு யாருமா பொண்ணு மாப்பிள்ளை கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்பா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அந்த நேரத்தில் வந்து எழிலுக்கு வந்து ஒரு அவமானம், அதை காப்பாற்றுறதுக்காக தான் நான் இப்படிலாம் செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி மனசு சொல்கிறாங்க. அவங்க பேசுகிறது கேட்டு நம்ம எழிலுக்கு வந்து மனசு இறங்கிடுச்சு. சார் நம்மளோட மானத்தை காப்பாற்றுறதுக்காக வந்து மனம் வந்து இப்படி பண்ணியிருக்காளே, அவளை வந்து நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அங்கிள் நான் வந்து மனம் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் முன்னாடி சொல்லிட்டாங்க. அதை கேட்டவுடனே அந்த எழிலோட குழந்தை இருக்காங்கள்ல, குழந்தைகள் வந்து பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. ஆல்ரெடி வந்து நமக்கு வந்து மனோ ஆண்டி வந்து பிடிக்காது, இப்போ வந்து அப்பா வேறு அவங்கள வந்து கல்யாணம் பண்ண போகிறேன்னு சொல்கிறாங்களே, என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதில் வந்து அபி வந்து சொல்கிறாங்க, ஆல்ரெடி வந்து நம்மளை வந்து ஹாஸ்டலுக்கு அனுப்பி விடுறதுக்காக மனோ ஆண்டி வந்து பயங்கரமாக பிளான் போட்டாங்க. நம்மளை வந்து காப்பாற்றினதே நம்ம சுடர் தான். அப்படி இருக்கும்போது இப்போ அப்பா வந்து திருப்பியும் மனோவை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டால் நம்ம என்ன பண்ண போகிறோமோ, நம்மளும் என் அப்பாவையும் பிரிச்சிருவா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவங்களாம் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து உள்ளே வந்து சுடர் என்ட்ரி ஆகுறாங்க. என்ன குழந்தைகளா எல்லாருமே என்ன இப்படி டல்லாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவுடனே, எங்கள் அப்பா வந்து மனோ ஆண்டியை வந்து கல்யாணம் பண்ண போகிறாங்களாம், எங்களுக்கு கவலையாக இருக்குது, எங்களுக்கு பிடிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து குழந்தைகள்லாம் சொல்கிறாங்க. உடனே சுடர் வந்து சொல்கிறாங்க, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அந்த கல்யாணத்தை நிறுத்திடுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சுடர் சொல்கிறாங்க. உடனே குழந்தைகள்லாம் கேட்காங்க, அப்போனா கல்யாணத்தை நிறுத்திடலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. எல்லோரும் கை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து கை வச்சுட்டு நம்ம எல்லோரும் சேர்ந்து தான் கல்யாணத்தை நிறுத்த போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி காட்டுறாங்க. அதோடு பார்த்திங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.